டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இந்த பொன்மாலை பொழுதினிலே தமிழர்களினுடைய மறுமலர்ச்சி மாநாட்டினை ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழின போராளியாக பார்க்கப்படும் ஒரு காலத்தில் 60 ஆண்டுகளாக தமிழ் தினசரி பத்திரிகைகளில் தலையங்கமாக ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஐயா கலைஞர் அவர்களுடைய பற்றி எழுதாமல் பேசாமல் இருக்க மாட்டார்கள். அப்படி இன்று ஐயா மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொறுப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அண்ணன் தமிமுன் அன்சாரி அவர்களது செயல்பாடுகள், கோரிக்கைகள், திட்டங்கள், எதிர்ப்புகள் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய போராட்டங்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற வெறிகொள் தமிழர் புலிப்படை, அவர் வெல்வார் என்பது வெளிப்படை என்பதைப் போல புலிப்படையின் தலைவனாக வந்திருக்கின்ற எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் கருணாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தனி ஒரு மனுஷனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கலாம். தாத்தாவை பற்றி பேசுகிறாங்க, இன்றைய முதல்வரை பற்றி பேசுகிறாங்க, முதல்வரின் மகனை பற்றி பேசுகிறாங்க. மகனுடைய மகனை பற்றியெல்லாம் கூட கேவலமாக பேசும்போது கூட எந்த ஒரு விதத்துலேயும் எதிர்ப்பு குரல்களை யாருமே கொடுக்கல ஒருத்தருக்கு. ஆமாம், ஒருத்தருக்கு யாருமே எதிர்ப்பு குரலே கொடுக்க மாட்டாங்க. அது ஏன் அவனை வளர்த்து விடணும்னு நினச்சாங்க என்னன்னு தெரியாது, அதுக்காகவே பேசாமலே இருந்தாங்க. ஆனால் தனி ஒரு மனிதனாக இன்று ஆட்டுக்கறி தின்னேன், ஆமைக்கறி தின்னேன் என்று புருடா விட்டு கொண்டு இருப்பவனுடைய சாம்ராஜ்யத்தையே அழித்து விட்டார் என்று சொன்னால் ஊடகத்துறையின் சூப்பர் ஸ்டார், உண்மையான சூப்பர் ஸ்டார் நீங்க தான். அழிச்சிட்டீங்க, வச்சு செஞ்சிட்டீங்க, தலை தூக்கவே முடியாது. அப்படி செஞ்சிட்டீங்க. நான் ஒவ்வொரு மேடையிலும் பேசுவது கோயத்தில் அதைத்தான். காரணம் நமக்கு ஒன்றும் யாரும் எதிரி அல்ல. இப்பொழுது மறுமலர்ச்சி திமுகவை சேர்ந்த ஐயா ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தில் தலைவர் பிரபாகரன் சொன்ன வார்த்தை இருக்கிறது. எங்களுடன் உள்ள ஆயுத குவியல்களை விட மிகவும் முக்கியமானவர் தலைவர் வைகோ அவர்கள் என்று சொல்கின்றார். யார்? தலைவர் பிரபாகரன் அவர்கள். ஏன் அவர் ஆமக்கரியை பத்தி எல்லாம் எதுவும் சொல்லலையே? ஏன்னா நீ எங்க இருந்த அப்படின்றதான் முக்கியம். இந்த நிகழ்வுக்கு அதோட அவரை விட்டுட்டு நம்ம மற்ற காரியங்களை நம்ம பேசுவோம். ஆமாம், தொழிலதிபர் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களை எஸ்.எம். ஹைதர் ஐயா அவர்கள் இல்லை என்றால் தமிழ் நிகழ்ச்சிகளே நடைபெறாது என்பதுதான் உண்மை. காரணம், அவர் எடுத்து கொடுத்தால்தான் நிகழ்ச்சி நடத்த முடியும் என்பது உண்மை. ஆக அண்ணன் அவர்களையும் நான் என்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றும் வருகின்ற தேர்தல் மிகவும் முக்கியமானது. அந்த கூட்டத்தில் நான் ஒருவரை சொல்ல மறந்துவிட்டேன், அவரை சிறப்பாக நான் சொல்ல வேண்டும். கூட்டத்தோடு கூட்டமாக நைஸாக ஒளிந்து கொண்டும் பம்மி கொண்டு இருக்கும் சங்கி மங்கிகளையும் வரவேற்கின்றேன். சங்கி மங்கிகள் எல்லா கட்சியிலையும் ஊடுருவி போயிட்டாங்க இப்பெல்லாம். ஏன்னா அதனால அவனுக்கு வெளியே வரும்போது இந்த பெரியார் தடி இருக்கு பாருங்க, இந்த பெரியார் தடி கொண்டு அடிப்போம். ஆமாம். மற்றும் இந்த வருகின்ற தேர்தல் தமிழகத்திற்கு மிகவும் முக்கியமான தேர்தல். அமித்ஷா அவர்கள் கூறுகின்றார், தமிழ்நாட்டில் சின்ன பையன் கூட அரசியல் பேசுறான்னு சொல்றாரு. ஏன் பேச மாட்டான் சின்ன பையன் கூட அரசியல்? திராவிடம் செய்த சாதனை அது. பள்ளிக்கூடத்துக்கு போங்கடான்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனதுனால இன்னைக்கு சின்ன பசங்க கூட பேசுறாங்க. நான் ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். அமித்ஷா அவர்களாகட்டும் யாராகட்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று சொல்கின்றீர்கள். ஒரு பொழுதும் அந்த கனவு நடக்காது. நீங்கள் நினைத்து பாருங்கள், திராவிடர் கழக கொடியை கருப்பு சிவப்பு வெள்ளை துணியில் கருப்பு மையை எடுத்து வைத்து அதில் ரத்தத்தை வைத்து உருவானதுதான் திராவிடர் கழகம். கருப்பு சிவப்பு, அதனுடைய தொடர்ச்சியாக வந்த திராவிட முன்னேற்ற கழகமும் கருப்பு சிவப்பு. அந்த கருப்பு சிவப்பை நீங்கள் கலக்கினால் திரும்பவும் வருவது கருப்பு தான். அதே போல் கருப்பு சிவப்பு வெள்ளை, அதை நீங்கள் கலக்கினாலும் கருப்பு தான். தாய் கழகம் தான்.
ஆனால் இன்று உள்ள கட்சியை நினைத்து பாருங்கள், அவர்களது கொடியை நினைத்து பாருங்கள், மஞ்சளும் சிவப்பும், அது அப்படியே கலக்கி பாருங்க, ஆரஞ்சு ஆயிடும். அவங்க எங்க இருக்காங்கன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆரஞ்சு கலர் ஆயிடும். இன்னொருத்தர் பெரிய ஒரு இயக்கத்தினுடைய கொடியை வச்சுட்டு பயன்படுத்துறாரு, அதுவும் சிவப்பு மஞ்சளே, அது அப்படியே கலக்கி பாருங்க, அது திரும்பவும் ஆரஞ்சாகி போயிடும். இவனுங்கெல்லாம் எங்க நிற்கிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்கின்றார்கள். நான் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன், ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தட்சிண பாரதம் என்று அழைக்கப்படும் என்று சொல்கின்றீர்கள். ஒரு பொழுதும் தமிழ்நாடு அண்ணா அவர்களால் வைக்கப்பட்ட பெயர் தமிழ்நாடு என்றுதான் இருக்கும். சங்கி மங்கிகளை அடித்து விரட்டுவோம். தந்தை பெரியாரின் கைத்தடி கொண்டு சங்கி மங்கிகளை அடித்து எழுப்ப இந்த மாநாட்டில் ஒரு அறைகூலாக இதை நான் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.